ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்தியன் ஓவர்சீஸோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். ஸோ இது பார்ட் 1 ஃபார்ம். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பிரான்ச் நேமை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் என்றைக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இதில் எழுதிடுங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதி ஆகணும். ஸோ ப்ளஸ் நீங்கள் சைன் பண்ணும்பொழுது பிளாக் இங்கில் தான் சைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபார்மையே பிளாக்லேயே ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது மீதி எல்லாமே ஆஃபீஸ் யூஸு. ஸோ அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நேம் எழுதிக்கணும். ஸோ மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸாங்கிறத இந்த இடத்துல எழுதிட்டு நேமை எழுதிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த காலமில் ஜெண்டர், மெயில்னா மெயில், ஃபீமேல், மெயில்னா மெயிலை டிக் பண்ணுங்கள், இல்லைனா ஃபீமேல். ஸோ அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல டிக் பண்ணுங்க. இன்னும் மேரேஜ் ஆகலைன்னா இந்த காலமாக டிக் பண்ணிக்கோங்க, அன்மேரிடை டிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நேம் ஆஃப் ஃபாதர், மதர், ஸ்பவுஸ். உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தால் நீங்கள் ஸ்பவுஸ் நேமை டிக் பண்ணி அந்த இடத்துல ஹஸ்பண்ட் நேமை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஹஸ்பண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒய்ஃப் நேமையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதில் அவங்க கொடுக்குற கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு இல்லாதவங்க கண்டிப்பாக ஃபாதர் நேமை இந்த இடத்துல நம்ம எழுதி ஆகணும். நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், உங்கள் ஃபேமிலியில் உங்களை டிபெண்ட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு இலிட்ரேட்னா என்னென்னா, படிப்பறிவு இருக்குமா? ஸோ இந்த ஃபார்ம்ஸில் உங்களால் படிக்க முடியுமா, நீங்கள் படிச்சிருக்கீங்களாங்கிறத தான் கேட்குறாங்க. உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, படிக்க தெரியலன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியும்னா நோன்னு கொடுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எஸ் கண்டிப்பாக உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை கொடுக்கணும். ஸோ அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு மார்க்கையோ இல்லை மச்சமோ ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல நம்ம எழுதி ஆகணும். ஸோ அதை அடுத்தது நேம் ஆஃப் த கார்டியன். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க மைனராக இருந்தாங்கன்னா நம்ம கார்டியனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அவங்களோட நேமை இந்த இடத்துல எழுதிடணும். அடுத்தது ரிலேஷன்ஷிப் வித் கார்டியன். இந்த இடத்துல இந்த கார்டியன் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவருக்கு என்ன ரிலேஷனாக இருக்கிறாங்க, அப்பாவா இல்லை தாத்தாவா பாட்டியா, இப்படி என்ன ரிலேஷனில் இருக்காங்கங்கிறத இந்த இடத்துல நம்ம எழுதணும். அடுத்தது நேஷ்னாலிட்டி, நம்ம இந்தியன்கிறத டிக் பண்ணியாச்சு. அது கண்ட்ரி நேம் இந்த சைடில் ரைட் சைடில் இந்தியாங்கிறத எழுதியாச்சு. அடுத்தது ஆக்குபேஷன் டைப், நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, ரிட்டையர்டு, ஹவுஸ் ஒய்ஃபா, இப்படி எல்லா கேட்டகரியும் இருக்குது. நீங்கள் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து டிக் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்கங்கிறத இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்தது ரிலீஜன், ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினாங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரியில் ஜென்ரலாக ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டிங்கிறத பார்த்து டிக் பண்ணுங்கள். அடுத்தது பர்சன் வித் டிசேபிலிட்டி. ஸோ உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அப்படி எஸ்ஸுங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, பார்வை குறைபாடுனா ஃபஸ்ட்டு விஷுவலி இம்பேர்டுங்கிற இந்த காலமை டிக் பண்ணணும். அடுத்தது செகண்ட் காலம், உங்களுக்கு ஏதாவது கை கால் ஊனம் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இந்த செகண்ட் ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணி ஆகணும். அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறத இந்த இடத்துல நம்ம டிக் பண்ணணும். ஸோ கிராஜுவேட்டாக இருந்தால் கிராஜுவேட், இல்லை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த காலமாக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன் நேமையும் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்கிறதையும் இந்த இடத்துல எழுதியாகணும். இல்லை ஒர்க் பண்ணலைன்னா அந்த இடத்துல ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. நீங்கள் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்லைன்னா நீங்கள் நோன் கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் இந்தியாக்குள்ளே தான் இருக்கிறீங்க, நீங்கள் இந்தியாக்குள்ளே தான் தங்கி இருக்கிறீங்கன்னா உங்களோட கோட் இந்த இடத்துல ஐஎன்கிறத என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது நேம் ஆஃப் த பிளேஸ், நீங்கள் எந்த சிட்டியில் பிறந்தீங்க, ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்கிறத இந்த இடத்துல நீங்கள் எழுதிடுங்க. இங்கே என்ன சிட்டிசன்ஷிப்புங்கிறத எழுதிடுங்க. ஸோ அடுத்தது நீங்கள் இந்தியாவுக்கு தான் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டலை, ஸோ வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் எஃப்ஏடிசி ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். அடுத்தது இந்த இடத்துல நம்ம பேன் நம்பரை நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் பேன் நம்பரை நம்ம சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஃபாதர் நேமையும் கொடுத்தாகணும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் 60ங்கிறதையும் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். செகண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த இடத்துல மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பரை இங்கே எழுதிடுங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு நம்பர் இருந்தால் கூட இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். ரைட் சைடில் இமெயில் ஐடியை எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, ஓட்டர் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸா,
ஆதாரா அந்த மாதிரி எது வச்சுருக்கீங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயிலை இந்த இடத்துல எழுதிடுங்க. ஸோ ஆதார் இப்போ ஓட்டர் ஐடி டிக் பண்ணிங்கன்னா அந்த ஓட்டர் ஐடியோட நம்பரை இங்கே எழுதிடுங்க. ஸோ இஷ்யூ டேட்டு, எக்ஸ்பைரி டேட் அதில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைனா எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லைன்னா அந்த இடத்துல ஐஃபன் பண்ணிவிடுங்க. அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இப்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, இதுதான் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ்னால் பெர்மனெண்ட் அட்ரஸை டிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வெளியூரில் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் ஒரு இடம் இருக்கும், நீங்கள் கரண்ட்டாக வந்து வேலைக்காக ஒரு இடம் போயிருப்பீங்க. ஸோ அப்போ கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. சிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் இருக்கிற இடமும் உங்களோட அட்ரஸும் ஒரே இடமா இருந்துச்சுன்னா சேம் ஆஸ் கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த காலத்தை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் வெளியில் வேலைக்காக வெளியூரில் போய் தங்கியிருக்கிறீங்கன்னா ஸோ நம்ம அட்ரஸ் ஆஃப் ப்ரூஃப்னு ஒன்று சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதாவது நீங்கள் அந்த இடத்துல வந்து கேஸ் பில்லோ இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லோ ஏதோ ஒன்று கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த பில்லை கூட நம்ம இங்கே சப்மிட் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸ் பில்லோட நம்பரை இதில் எழுதிட்டு டேட்டை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது டிக்ளரேஷன் ஃபார்மை நம்ம சைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க. உங்களால் சைன் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு சைன் பண்ண தெரியலன்னா நம்ம கைரேகையும் இங்கே வைக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆஃபீஸ் யூஸு. அடுத்தது பார்ட் 2 ஃபார்ம். ஸோ இதில் ரைட் சைடில் டேட்டை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது நீங்கள் என்ன மாதிரியான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, ஃபிக்ஸட் டெபாசிட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, ஸோ இது மாதிரி எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோட் ஆஃப் ஆப்ரேஷன் செல்ஃப் கொடுத்துருங்க. நீங்கள் ஏடிஎம் கார்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஒரு அப்ளிகண்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. அவங்களோட நேமை இந்த இடத்துல எழுதிடுங்க. 2 ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஸோ அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ செகண்டுக்கும் எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல அவங்களோட பேரை இங்கே எழுதிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ இந்த காலத்தில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணுமா, மொபைல் பேங்கிங் வேணுமா, பாஸ்புக் கண்டிப்பாக வேணும். ஸோ அதையும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த காலம்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இது ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இப்போது நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை. கடைசியாக வந்து நாமினேஷன் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம நாமினேஷன் ஃபார்மை நம்ம கொடுத்தாகணும். நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதில் நம்ம அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கோங்கிற போது நமக்கு பிறகு இந்த பணம் யாருக்கு போய் சேரணுங்கிறத நம்ம பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து நாமினேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல நம்மளோட யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரை இங்கே எழுதிடணும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து எந்த ஊருங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி, ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணால் மட்டும்தான் பாஸ்புக்கில் வந்து நாமினியோட பேர் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம டிக் பண்ணலைன்னா நாமினியோட பேரை பாஸ்புக்கில் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாமினியோட டீட்டெயில்ஸை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். யாரை வந்து நீங்கள் நாமினியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை இங்கே எழுதிக்கோங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத இந்த இடத்துல எழுதிடுங்க. அவங்களோட ஏஜ், ஒரு வேளை நீங்கள் நாமினியாக போடுறவங்க மைனராக இருந்தாங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதிடுங்க. அவங்களுக்கு ஒரு கார்டியனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட டீட்டெயிலை இந்த இடத்துல எழுதிடுங்க. அவங்களோட ஏஜ், இயரு, அவங்களோட அட்ரஸ்ஸு இது எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சைன் பண்ண தெரியலன்னா நம்ம கைரேகை வைக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கைரேகை வச்சிங்கன்னா உங்களுக்கு சாட்சியாக 2 பேரை இந்த இடத்துல நம்ம எழுதி ஆகணும். ஸோ யாரையுமே வந்து நான் நாமினியாக போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எதையும் ஃபில் பண்ணாதீங்க. இந்த இடத்துல சைனோ இல்லை கைரேகையோ வைங்க. ஸோ அடுத்தது கடைசியாக வந்து டிக்ளரேஷன் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஊரும் டேட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு.